நடுவர் அவர்களே, நீங்களே பேசுகின்ற பொழுது ஒன்றை சொன்னீர்கள். எங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கையில தான் ஞாயிறு என்று சொல்லக்கூடிய ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போர் பொற்கோட்டு மேறு வளர்ந்திரிதலான் என்று இளங்கோவடிகள் ஞாயிறை போற்றி பாடுவார். அப்படி இயற்கையோடு இணைந்த பின்னி பிணைந்த உதயசூரியன் எங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கையில் இருக்கிறது. மின்சார்ந்த வாழ்க்கையிலே தொப்பி, இந்த குக்கரு இதெல்லாம் சேர்ந்து இருக்குது. அது எப்போ வெடிக்கணும் யாருக்கும் தெரியாது. ப்ரெஷர் எகிரி போனால் ஒரு நாள் வெடிக்க தான் போகுது. ஆகவே மண் சார்ந்த வாழ்க்கை என்பது ஒரு நிலையான வாழ்க்கை. அது என்றைக்கும் அழியாது. சூரியன் ஒரு நாளும் கருக்காது, மறையாது. நிச்சயமாக ஒரு நாள் உதிக்கும். காரிருள் வேண்டுமானால் கொஞ்சம் காலம் மறைக்கலாம், ஆனால் உதய சூரியன் தகாயமாய் ஒரு நாள் புறப்படும் நிச்சயமாக. நடுவர் அவர்களே, பொங்கல் விழா என்று சொன்னாலே அது ஒரு மண் சார்ந்தது ஒரு வாழ்க்கை தான். அந்த காலத்தில் எப்படி பொங்கல் கொண்டாடினார்கள்? அழகான மண்பானையிலே செய்த பொங்கல் பானை இருக்கும். அதன் மேல் வண்ண கோலங்கள் தீட்டியிருப்பார்கள், அழகு செய்திருப்பார்கள். செங்கல்லாலான அடுப்பை தயார் செய்து வீட்டுக்கு வெளிப்புறத்திலே முற்றத்திலோ அல்லது வெளியிலோ அடுப்பங்கரையிலோ வைத்து கொண்டாடுவார்கள். விறகினால் தீயை மூட்டி பொங்கலிடுவார்கள். ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? சும்மா ஒரு 8x8 உள்ள சின்ன ஒரு சமையல் அறையில் ஒரு சின்ன எவர் சில்வர் பாத்திரத்தில் அல்லது வெங்கல பாத்திரத்தில் ஒரு பேருக்கு பொங்கலை வைத்து கொண்டாடி கொண்டு இருக்கிறார்களே. இந்த பொங்கல் கொண்டாட்டத்திலே உயிரோட்டம் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள். மாக்கோலம் போடுவாங்கங்க. பொங்கலுக்கு மார்கழி மாதமானாலே மாக்கோலம் போட ஆரம்பித்து விடுவார்கள். அரிசியினால் செய்யப்பட்ட மாக்கோலம். எதற்காக அதை போடுகிறார்கள் அந்த காலத்தில் என்று சொன்னால், எறும்புகளுக்கு கூட அவைகள் உணவாக பயன்படும் என்று சொல்லி 4 அறிவு உள்ள ஜீவராசிகளுக்கும் பசிப்பினியை போக்கியவன் தமிழன். தமிழருடைய பண்பாடு அது அந்த காலம். ஆனால் இன்றைக்கு அதுபோன்று நடந்து கொண்டிருக்கிறதா அவருடைய மின்சார்ந்த வாழ்க்கையிலே? நடுவரவரை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். தாயினுடைய மடி சுகமா, தலையணை சுகமா? அந்த ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. தாயினுடைய பட்டிமன்ற தலைப்பை மாத்திரலாமா? நிம்மதியும் மகிழ்வும் தருவது தாயின் மடியா, பஞ்சு மெத்தையா? நடுவர்களே, மண் சார்ந்த வாழ்க்கை என்பது தாயினுடைய மடி சுகத்தை போன்றது. இந்த மின்சார்ந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு மெத்தையில் என்னென்னமோ ஃபோம் மெத்தைங்கிறா, அதுங்கிறா, வாட்டர் பெட்டுங்கிறா, அதுங்கிறா, படுத்தா நிம்மதியான தூக்கம் வரவில்லை என்பது ஒரு வேறு விஷயம். நிம்மதியும் மகிழ்வையும் நிச்சயமாக அன்றையிலிருந்து இன்றைக்கு வரை தந்து கொண்டிருப்பது மண் சார்ந்த வாழ்க்கையை தான். ஒன்று வேணாங்க, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். அம்மா வீட்டில் அந்த காலத்தில் சட்னி அரைப்பாங்க. எதில் அரைச்சாங்க? அம்மியில் அரைச்சாங்க. இன்றைக்கு இதிலே போட்டு அவசரத்தில் ஆட்டுறாங்க. அது பேர் மிக்சிங்கிறாங்க. மாவு இட்லி மாவோ தோசை மாவோ கிரைண்டரில் போட்டு அது அவசரத்துக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனால் அம்மியில் அரைச்ச சட்னியை போல் மிக்சியில் அரைச்ச சட்னி ருசிக்குதா? நிச்சயமாக ஒரு நாள் ருசிக்கவே ருசிக்காது. என்ன காரணம் தெரியுமா? அம்மா அல்லது பாட்டியோ யாரோ அந்த சட்னியை அரைக்கின்ற போது தன்னுடைய அன்பையும் சேர்த்து கவனிப்பையும் சேர்த்து, அதாவது நம்மளை பாதுகாக்க வேண்டும், அவன் உடல்நலத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் ஈடுபாட்டோடு அதை செய்வதனால் அந்த சட்னி வாய்க்கு ருசியாக இருந்தது. ஆனால் மிக்சியால் செய்யப்பட்ட அவர்கள் மின்சாதனம் செய்யப்பட்ட அந்த சட்னி வாயில் வைக்கிறதுக்கு முடியலமா? கிராமத்தில் அந்த காலத்தில் கூட்டாஞ்சோறுன்னு ஒன்று உண்டுங்க. இன்றைக்கு அதெல்லாம் மறந்தே போயிட்டாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறைகளுக்கு அந்த கூட்டாஞ்சோறுனா என்னன்னு தெரியாது. நாங்கள்லாம் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஒரு வீட்டிலேருந்து அரிசி எடுத்துகிட்டு வருவாங்க, இன்னொரு வீட்டிலேருந்து எண்ணெய் எடுத்துகிட்டு வருவாங்க, தாளிக்கிறதுக்கு வேற ஒரு வீட்டிலேருந்து சாமான்கள் எடுத்துகிட்டு வருவாங்க, விறகு ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க, பாத்திரங்கள் ஒரு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க. இப்படி பல பேர் கொண்டு சேர்த்த பொருளை வைத்து சமைத்து கூட்டாஞ்சோறு செய்து அதை அந்த தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பகிர்ந்து உண்டார்கள். அதுதாங்க ஒரு மண் சார்ந்த வாழ்க்கை. அதில் மனித நேயம் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே காணா போயிடுச்சுங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்க, மின் சார்ந்த வாழ்க்கையில் என்னங்க இருக்குது? ஒன்றுமே கிடையாது. கம்பங்கூழ், கேப்பக்களி, இந்த கேழ்வரகு கஞ்சி, பொரி உருண்டை, கடலை மிட்டாயி, தேங்காய் மிட்டாயி, கமார் கட்டும்பாங்க, அது இஞ்சி மரப்பா, இதெல்லாம் போய் இன்னைக்கு லாலிபாப்பு, இனியவன் லாலிபாப்பு, ஐஸ்கிரீமு, பீஸா, பர்கரு, கட்லட்டு இதெல்லாம் தின்னுபிட்டு அது மாதிரி தொப்பையை தள்ளிட்டு பிபி எகிரி போச்சு, எங்களுக்கு சுகர் ஏறி போச்சு, அட்டாக் வருது, அடப்பு இருக்கு அப்படின்றான். ஏன்? மன்சூர்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இஞ்சி மரப்பா வைக்குவார் பாருங்க ஒருத்தர். எங்க இருந்து தான் அந்த குரலை கண்டுபிடிச்சாருன்னே தெரியல. வாந்தி பித்தம் வயிற்று வலியை கண்டிக்க கூடிய
ஏஞ்சி மரப்பா வாந்தி பித்தம் வயிற்று வலியை கண்டைக்க கூடிய ஏஞ்சி மரப்பா ஏஞ்சி மரப்பா ஏஞ்சி மரப்பா அப்படின்னு. அவருக்கு பார்த்தீங்கன்னா பட்டன்லாம் கலண்டு இப்படியே கிடக்கும். எல்லாரும் உன் வகுத்த மரப்பா அப்புறம் இஞ்சி மரப்பா இருப்பீங்க. உடம்புக்கு தீங்கை விளைவிக்கக்கூடிய அந்த பொருள்களைத்தான் உங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கையை உற்பத்தி பண்ணி நோயை பெருக்கி கொண்டிருக்கிறது. நான் எல்லாம் சின்ன வயசில் விளையாடும் போதுங்க இந்த பனை ஓலையில் செஞ்ச விசிறி எடுத்துகிட்டு ஓடுவோம். அது காத்தாடி வேகமாக சுற்றும் போது எந்த அளவுக்கு நம்ம வேகமாக ஓடுறோமோ அந்த அளவுக்கு அது வேகமாக சுற்றும் போது மனசில் ஒரு மகிழ்ச்சி இருக்குங்க. பனங்காயில் செஞ்ச வண்டியை ஒரு கவையை வச்சு குச்சியில் வச்சு தள்ளிட்டு போகும்போது அது என்னமோ ஒரு பெரிய இம்பாலா காரை ஓட்டுற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் ஒன்று வரும் பாருங்க. அது மாதிரி இந்த பூவரசி இலையில் பிபி செஞ்சு ஊதும்போது ஆஹா என்ன ஒரு ரசனை. அந்த வாழ்க்கையெல்லாம் தொலைத்து விட்டோம் நடுவர் அவர்களே. இன்னைக்கு எல்லாரும் என்ன பஃபேன்னு சொல்லிட்டு நிற்கிறான். பூவரசம்பு பிபியை சும்மா ஊத மாட்டான். மாமேளுக அத்தை மேளுக போகிற இடத்துல அதுக்கு கரெக்டாக அப்படியே திரும்பி பார்க்குங்க. அதுகளுக்குன்னே அந்த பிபியை செஞ்சு ஊதியிருப்பான். நீங்கள் எப்படி ஊதுனீங்களோ நாங்கள் அப்படி தான் ஊதுனோம். நடுவர்களே நீங்கள் மாமா மகன் அத்தை மகன் சொன்னோன்னே எனக்கு ஒரு ஞாபகம் இருக்குது. அந்த காலத்தில் பொங்கல்லாம் கொண்டாடும் போதுங்க பொங்கல் வாழ்த்துன்னு அனுப்புவாங்க. நிறைய நாள்லாம் பள்ளியில் படிக்கும்போது நான் அது பொங்கலுக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடிலேருந்து வாழ்த்து வருதா போஸ்ட்மேன் வந்தாக்க உடனே ஆர்வமாக தெருவு ஓடுவேன். ஏன்னா யார்கிட்ட இந்த பொங்கல் வாழ்த்து வருது ரொம்ப ஆர்வமாக பார்ப்பேன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படம், அப்போல்லாம் பெரிய நடிகர்களாக சிவாஜி படம், அல்லது பெரிய அரசியல் தலைவர் காமராஜர் படம், நம்முடைய கலைஞர் படம், அல்லது இயற்கை காட்சிகள், இந்த கரும்பு எல்லாம் போட்டது, இவைகளெல்லாம் போட்ட அழகான தெய்வங்களுடைய படங்கள், இவையெல்லாம் போட்ட பொங்கல் வாழ்த்தெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அதை பிரித்து பார்க்கும்போது சொந்த பந்தங்கிட்டே வரும். பெரியப்பா சித்தப்பா மாவன் அத்தை மாவன் மாமா மாவன் எல்லாரும் அனுப்பியிருப்பாங்க. ஆஹா இவர் அனுப்பிச்சிருக்காரு, இதை இந்த படத்தை அனுப்பிச்சிருக்காரு, இவர் இந்த படத்தை அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு பொங்கல் முடிஞ்சு போயும் பல நாள்களை பத்திரப்பாம்பை எடுத்து வச்சு திருப்பி நாம் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அவங்க மின்சார்ந்த வாழ்க்கையில் என்ன நடக்குது? வாட்ஸ்அப்பில் தாங்க முடியலைங்க. ஒரு ஆள் போட்ட ஒரு செய்தியை 100 பேர் ஃபார்வேர்டு பண்ணுறான். சகிக்க முடியலை. அது ஓப்பன் பண்ணால் ஹேங் ஆகும் போடுறது. ஒரே செய்தி ஹாப்பி நியூ இயர் 2-3 ஃப்ளவர் வெடிக்கும், இதுதான் போடுறாங்க. அதில் என்னங்க ஒரு செயற்கையான வாழ்க்கை? அதில் என்ன இருக்குது கேட்டாக்கா, எனக்கு 5000 ஃப்ரெண்டு இருக்குன்றான். எதுலடானா ஃபேஸ்புக்கில்ன்றான். எழுத்த வீட்டுக்காரன்ட்ட பேச மாட்டான், பக்கத்தில் வீட்டில் தெரியாது. எழுத்த வீட்டு அது சிட்டியில் ரொம்ப மோசங்க. நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், வந்து தங்குற போகிறேன். இது வரையிலும் பக்கத்து வீட்டில்காரன் இருக்கிறவன் என்கிட்ட ஒரு பேர் எந்த ஊர்லேருந்து வரீங்க என்ன, நான் அவனை பார்த்து சிச்சாவோட திருப்பிட்டு போகிறான். எங்கே அவன் வீட்டில் ஏதாவது சாப்பிட போகிறோன்னு நினச்சிடணும் என்னமோ தெரியல. இதுதான் வந்து மின்சார்ந்த வாழ்க்கை. நடுவரவர்களே என்னையா விளையாடுறீங்க? நாங்கள்லாம் விளையாடும் போதெல்லாம் கண்ணாமூச்சி கபடி விளையாண்டாக்கா உடம்பு வந்து நல்லா பலம் பெறுங்க. கபடியில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. அதாவது நம்ம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தோம்னா 4 பேர் கை கோத்தோம்னா எதிரியை வந்து மடக்கி பிடிச்சிடலாம். காலை வாடுறதும் உண்டு கபடியில். காலை வாரியும் ஜெயிக்கலாம், ஒற்றுமையாக இருந்து ஜெயிக்கலாம். கபடி விளையாண்டாங்க. பெண்கள் எல்லாம் கண்ணாமூச்சி விளையாண்டார்கள். கோழி குண்டு, கிட்டி புல்லு, பம்பரம் இவைகளெல்லாம் விளையாடுவாங்க கிராமத்தில். கிட்டி புல்லை வச்சு தான் பின்னால் கிரிக்கெட்டே வந்துச்சுன்றான். இப்போ அவைகள் எல்லாம் மறைந்து போய் விட்டன. இப்போ என்ன பண்ணாங்கன்னா கம்ப்யூட்டர் கேம்ஸ், வீடியோ கேம்ஸ்ன்னு உட்காந்துட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு பசங்கள்லாம் சோம்பேறிகளாக ஆகி கொண்டிருக்கிறார்கள். மின்சார்ந்த வாழ்க்கை என்பது மனிதனை சோம்பேறிகளாக ஆகி கொண்டிருக்கிறது. இன்னொரு சொல்லட்டுமா? உங்களுடைய மின்சார்ந்த வாழ்க்கை என்பது மணக்காத ஒரு காகித பூ. எங்களுடைய மண் சார்ந்த வாழ்க்கை என்பது மணக்கின்ற ரோசா பூ போல. அது என்றைக்கும் ஒரு நாளும் அழியாது. அது மனம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும் சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.